வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்லித்தர போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி நான் சொல்லித்தரேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சாதாரணமாக காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, பூரி, கிச்சடி, பொங்கல் இந்த மாதிரியா சாப்பிடாம அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணுங்க. அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸில் ஜூஸ் வகைகள் எடுத்துக்கலாம். எந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸோ, ஆவாரம்பூ ஜூஸோ, இல்லை கீரையால் செய்யக்கூடிய சூப்ஸ் ஏதாவது ஒன்று ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, முளைக்கட்டி வச்ச நிலக்கடலை, வேர்க்கடலை, பாசிப்பயிறு போன்றது ஏதாவது ஒரு பயிர் வகைகளை முளைக்கட்டி வச்சு அதை ஒரு கப் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கூடவே 2 இல்லை 3 முட்டைகளை சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் நிறைஞ்சு இருக்கக்கூடிய வாழைப்பழமோ இல்லை ஃப்ரூட்ஸ் வகைகளும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், உங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் நல்லாயிருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.